டங்க மாறி சோமாரி புட்டுக்கின நீனாரி, டங்க மாறி சோமாரி புட்டுக்கின நீனாரி. அப்பனன்ட்டு இல்லாம தான் சோலோ ஆயிட்டேன், நான் முன்ன போல இல்லை இப்போ ரொம்ப மாறிட்டேன். அப்பனன்ட்டு இல்லாம தான் சோலோ ஆயிட்டேன், நான் முன்ன போல இல்லை இப்போ கொஞ்சம் மாறிட்டேன். இந்த கிளிமூக்கு மாங்காய் மாதிரி கெட்டியாக பெருசாக வீங்கியிருக்கும், அதில் ஒரு முளை வச்சுட்ருக்கும் பாருங்க, நடுப்புற முகம் வச்சுட்ருக்கும் இந்த மாதிரி முன்னுக்கிட்டு, அதில் சீயெல்லாம் கோத்துக்கிட்டு இருக்கும். இந்த மாங்காய் பார்க்குற போதெல்லாம் எனக்கு அந்த கட்டிக்கு நம்ம மருந்து போடுறது தான் எனக்கு ஞாபகம் வரும். இந்த கட்டி எப்படி வீங்கி இருக்குன்னா மாங்காய் மாதிரி வீங்கி இருக்குன்னு சொல்கிறதுக்காக தான் உங்களுக்கு இந்த மாங்காயை காட்டுறேன். இது ஒன்றும் இல்லை, இந்த கட்டி எல்லாருக்கும் வரும், முழங்காலில் வரும், முழங்கையில் வரும், இந்த இடத்துல வரும். இதுக்கெல்லாம் வைத்தியம் இருக்குது. என்ன தெரியுமா? வெத்தலை, சுண்ணாம்பு, தேன், வெல்லம், இது எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கிற விஷயம் தானுங்களே. வெத்தலை, ஒரு வெத்தலையை எடுத்து இப்படி ஒரு வெத்தலையை எடுத்து அதில் கொஞ்சம் சுண்ணாம்பு, வெல்லம், இல்லாட்டி தேன், வெல்லம், ஏதாச்சும் ஒன்று, அதாவது இனிப்பாக ஏதாச்சும் அதில் போட்டு நல்லா கலந்து அந்த இலையை இப்படி ஒட்டி வச்சுக்கிட்டோம்னா அந்த முளை பேத்துக்கிட்டு வர வரைக்கும் இதை பிக்க முடியாது. இதெல்லாம் பாட்டங்காலத்து வைத்தியம் பாருங்க. இப்போ நான் உங்களுக்கு அதை செஞ்சு காட்டுறேன். இப்போ இந்த வெத்தலையில் கொஞ்சமாக சுண்ணாம்பு எடுத்து அப்படி வச்சுட்டு தேனை ஊற்றலாம். நான் உங்களுக்கு ரெண்டுமே செஞ்சு காட்டுறேன்ப்பா. தேனை ஊற்றலாம். பாருங்க, சுட சுட அந்த சுண்ணாம்பில் தேன் படமும் கை அப்படி சுடுது பாருங்க. நல்ல சூடு பறக்க இதை இப்படியே தேய்ச்சி எங்கே முகம் வச்சுக்கிட்டு இருக்கோ அந்த கட்டியில் வச்சு இதை இப்படியே அப்பி விட்டுறணும். இப்போ இந்த வெத்தலையில் தேன் ஊற்றிருக்கோம்ல, வெல்லம் வச்சு எப்படி குழைக்கிறது அதையும் காட்டுறேன் பாருங்க. இது ரெண்டையுமே போட்டு குழைக்கிற போது அந்த சுண்ணாம்புலேருந்து அப்படி ஒரு சூடு வரும். இந்த வெல்லமோ இல்லாட்டா தேனோ எதுக்குன்னா எரிக்கி பிடிச்சிக்கும். பிடிச்சிக்கிச்சு அவ்வளோதான். அது காஞ்சி விழற வரைக்கும் நீங்கள் குளிச்சா கூட அது போவாது. அதுதான் இதில் ரொம்ப பெரிய விசேஷம். இப்போ எப்படிப்பட்ட கட்டியாக இருந்தாலும் இதை எடுத்து அப்படியே இங்கே ஒட்டி வச்சுக்கிட்டோம்னா எங்கே வந்தாலும் சரி, முழங்காலில் வரும், பிள்ளைங்களுக்கு காலில் வரும், எங்கே வந்தாலும் இந்த வெத்தலையோடு ஒட்டி வச்சுட்டிங்கனாக்கா அது ஒரு காலையில் வச்சு சாயங்காலத்துக்குள்ளேயே முளையெல்லாம் அப்படி சுருங்கி இந்த வெத்தலையோடு வந்துடும். அப்புறமா அந்த இடத்த நல்லா வெந்நீர் ஊற்றி கொஞ்சம் மஞ்சத்தூள் வைக்கலாம், இல்லாட்டி பவுடர் கிடைக்குது இல்லை, அதுக்குன்னு ஒரு பவுடர் கிடைக்குது இல்லை, அந்த பவுடரை போட்டு விட்டுறலாம். இது நிமிஷமாக ஆறிடும். இதெல்லாம் அந்த காலத்து வைத்தியம் ரொம்ப சுழுவுங்க. அப்புறம் அவன் காலில் முள் தைக்குதுன்னானா அதுக்கு நாங்கள்லாம் என்ன செய்வோம்னா, எருக்கம்பால்னா தெரியுமா? எருக்கஞ்செடி இல்லை, அது இலையை உடைச்சா சரி, காம்பை உடைச்சா சரி, எதை உடைச்சாலும் பால் வரும். அந்த பாலை எடுத்து அந்த முள் குத்தின இடத்துல அப்படி போட்டுவிட்டோம்னாக்கா அந்த முள் கொஞ்சம் வெளியில் வரும். அந்த எருக்கம்பால் மட்டும் அதை அப்படி கொண்டாந்துரும். அப்புறம் அதை ஒரு ஊக்குன்னா என்ன சொல்லுவீங்க, குத்திக்கிடுவோமே, பின்னு அதை நல்லா வெந்நீரில் போட்டு கழுவிட்டு, வெந்நீரில் போட்டு கழுவின பின்னை வச்சு தான் அந்த முள்ளை எடுக்கணும். கண்டதை போட்டுறக்கூடாது, செப்டிக் ஆகிடுங்கிறாங்க. அது என்ன செப்டிக்கோ நமக்கு தெரியல. அதனால் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இந்த எருக்கம்பாலை போடலாம். அது வீட்டில் எல்லா இடத்துலையும் எருக்கஞ்செடி இருக்குல்ல, எருக்கம்பாலை போட்டு அந்த முள்ளை மெதுவாக எடுத்துடலாம். இன்றைக்கி இந்த மாங்காய் மாதிரி கை வீங்கினா கூட அதுக்கும் வைத்தியம் இருக்குது. காலில் முள் தைச்சா அதுக்கும் வைத்தியம் இருக்குது. ஆக மொத்தம் நம்ம வாழ்க்கையில் இதெல்லாம் சர்வ சகஜம்னு நாம் எடுத்துக்கிட்டு போயிட்டோம்னா சின்ன சின்ன வைத்தியங்கள் வீட்டில் நம்ம என்ன பேசுகிறோமோ அதை நல்லா கவனித்து வச்சுக்கிட்டு பிள்ளைங்களுக்கு நீங்கள் சொல்லலாம், எழுதி வச்சுக்கிடுங்க. அதுக்கு தான் பாட்டு வைத்தியம் சொல்லட்டுமா, அதை பாட்டு பாடி சொல்லட்டுமா,
கேட்டுக்கிட வேணும், காதில் நீங்கள் நோட்டுலையும் எழுதி வைக்கணும். பாட்டு வைத்தியம் சொல்லட்டுமா?